என்ன கொஞ்சம் இன்னும் போடனே. அம்மா அங்கே வெளியில் போட்டோம். ஓ அம்மா அங்கால போயிட்டா. அம்மா அம்மா அவங்களோட திட்டுமுகத்தை ஒரு முகமா காட்டுங்கோ, இங்க கொஞ்சம் காட்டுங்கோ. ஓகே ஓகே ஓகே. வேற லெவல் அம்மா. ஆஹா, எப்போ வந்தாலும் தாய் சமைக்கிறது எப்போ ஒரு அமிர்தம் தான். என்னம்மா அரைச்சி தூள் போட்டு இதை வச்சுட்டா, இது வந்து மீன் தீயலுக்கு கத்தரிக்காய் எல்லாம் போட்டு கறிவேப்பிலை வந்து இந்த முகத்துல மீன் தண்ணி படக்கூடாது சொல்லிட்டேன் நான். சரியோ? இது 7 தலைமுறை. என்னத்தை ஏன் அவன் வீடுகள் எப்படி இருக்குது என்ன புதுசா காட்டணும் கொண்டோம். ஓ இது புதினா கேப்பினா என்ன நீ ஆனா இதை குடிச்சா சொல்லி நம்ம இளம்பிள்ள வாதம் மேடம். கருவேப்பம் இல்லை பாத்தீங்களா? கருவேப்பம் இல்லை ஒரு என்னன்னு சொல்றாரு. இதை பார்க்க வேப்ப மரம் இருக்குல்ல, வேப்ப மரம் மாதிரியே இருக்குமா. எத்தனை கிலோ வருமா? ஒரு 15 கிலோ 18 கிலோ வரும். அம்மா கண்ணாடன்னு இருப்பா, உங்களுக்கு தெரியாது. சரியம்மா, வீடியோ ஆக்கள் பார்க்கணுமே, அதுக்காக ஆஞ்சின கடைக்கு போடுவோம். இதெல்லாம் பூசணி தான். அங்கே அதில் வந்து கற்றாள் என்னம்மா, இந்த கற்பூர வள்ளி தான் பாருங்க எப்படி படர்ந்து போயிருக்குமே. அப்பா அந்த ஒரு வள்ளி எடுத்துற அப்பாவுக்கு என்ன பேர்? அப்பாவுக்கு பேர் பிரபாகரன். ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்க நம்புறேன். அதே போல் நாங்களும் சுகமாக இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவோட நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இடையால் புகைக்குது. அப்புறம் விளங்கியிருக்கு. இன்றைக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி தான். இன்றைக்கு என்னென்னா அம்மாண்ட சமையலும் நிரஞ்சனியோட சமையலும் இன்றைக்கு காட்ட போகிறோம். இன்றைக்கு ஒரு மீன் ஒன்று வாங்கி அது என்னென்ன செய்கிறோம், அப்படி வெட்டுறோம் எல்லாமே. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னம் வீடியோ வந்து இப்போ தான் நீங்கள் யாராவது முதலாக பார்க்குற ஆக்களாக இருந்தால் வீடியோவை என்ன செய்யணுமாம்மா? சர்ப்ரைஸ் பண்ணுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமர்த்துங்க. மற்றது வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வா என்னட்டம்மா பழகிட்டீங்க நீங்க பாருங்கம்மா. நீங்களே இப்போ யூடியூப்ப சரியா? சரி ஓகே. அப்போ இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பிடி ஒன்று பிடிக்க போகிறோம். என்ன ஒரு கிராமத்து முறையில் நல்ல ஒரு சமையல் ஒன்று இன்றைக்கு சமைச்சு ஒரு பிடி ஒன்று பிடிக்க போகிறோம். கண்டிப்பாக இது வந்து புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற மக்களுக்கு என்ன, இப்போ இலங்கையில் இருக்கிற ஆக்களுக்கு அவைகளுக்கு இதெல்லாம் சாதாரணம். என்ன அவைகளுக்கு எல்லாம் தெரியும் இதுகள். அப்போ முக்கியமாக புலம்பெயரில் இருக்கிற என்னுடைய உறவுகள், சொந்தங்கள், சப்ஸ்கிரைபர்கள், நலன் விரும்பிகள் எல்லாருக்குமே இந்த காணொலி வந்து ஒரு மிகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அவர்களுடைய கடந்த காலத்தை வந்து ஒரு மீட்டி பார்க்கறதுக்கான ஒரு நினைவா இருக்குமே இது. அப்போ ஓகே என்ன, அப்போ வீடியோக்குள்ள போவோம். என்ன நாங்கள் அப்போ இருக்கா உங்களோட இன்ட்ரோ கொடுங்க, சொல்லுங்க இருக்கா. Always welcome you. Oh my god. தடல் புட இங்கிலீஷ் அம்மாட்ட சரி. அப்போ ஓகே அப்படியே இங்கே இருக்க வாங்கலாம். ஒரு மருமகள் இருக்கா வந்துட்டு இருக்கா. நீங்க வந்தா தான் வீடியோக்குள்ள ஒரு வீடியோவே ஜொலிப்பா இருக்குது. என்ன என்னம்மா? ஓகே. அப்போ இவா வந்து இப்ப மீனெல்லாம் வெட்ட போறோம், அதெல்லாம் இப்ப காட்ட போறோம் உங்களுக்கு. அப்படி வெட்டுறா பாப்போம் வாங்கும். இப்ப வணக்கம். நான் வந்து இப்போ இவர்கிட்ட தான் மீன் வாங்க போகிறேன். எங்கள்ட வீட்டில் அடிக்கடி வார ஐயா. ரொம்ப எங்களுக்கு நல்ல மலிவாக வரேன் ஐயா. ஓகே. அப்போ என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்ப்போம். என்ன ஓகே என்ன மீன் ஐயா வந்திருக்கு? நண்டு, கேளுரு, சுவாப்பாறை, அந்த பெரிய மீன் ஒன்று இருக்கு. சுறா வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. இப்போ அம்மா இப்போ இல்லை. அப்போ நல்ல மீனாக அம்மா உங்கள்கிட்ட நீங்கள் நம்பிக்கையானாலும் இப்போ எடுத்து போட சொன்னால் 500 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மீனோட வச்சு விடுங்க. எவ்வளோ இது எனக்கு தெரியா? நீங்கள் பார்க்கணும் தெரியும் தானே. அந்த இதே இல்லை எடுத்து பார்க்குறவே என்ன அந்த மீன் நல்லது என்ன சிவப்பாடு இருக்கும். ஓகே சரி 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 சரி. ஓகே கொஞ்சம் வாங்க. அங்கால கார் கொண்டு வருது. என்ன கொஞ்சம் இன்னும் போடனே. அம்மா அங்கே வெளியில் போட்டோம். ஓ அம்மா அங்கால போயிட்டா. நீங்கள் எடுத்து காட்ட. ஓ இல்லை எடுத்து நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கிறேன் ஐயா.
தெரியுமா யூடியூப் சேனல்? நீங்க அடுத்த முறை வரைக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டு காட்டுவேன். இதான் பாருங்க உண்டு. எடுத்தது மீனோட எங்க அங்க வச்சு எடுத்து மீனோட பார்க்கணும் எடுக்கவே நான் கொடுத்தேன். சரி சரி நாங்கள் வெளிநாட்டுக்கு போகணும். ஓகே 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 சரி 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 ஐயா போயிட்டு வரேண்ணே. ஓகே பாய் பாய் பாய். ஓகே இதான் இப்போ வந்து அம்மா டைம். அம்மாவும் அவன் வெளியில் போட்டினா ரஞ்சினியும் அப்போ வேற விட்டு கொடுத்து ஒரு நல்ல ஒரு சமையல் ஒன்று உண்டாக்கி. சரியோ? ஓகே பாருங்க இப்போ மீன் காரி. அப்போ 1 கிலோ மீன் எவ்வளோ அண்ணா? அண்ணே அண்ணா அம்மா ஆச்சி 1 கிலோ எவ்வளோக்கு நான் போடுவேன்? இது வந்து நாங்க டவுன் சைட் இல்ல தானே. இப்ப நாங்கள் வார இந்த பொட்டிக்கார ஐயாட்ட நாங்கள் அவரோட கதைச்சு பேசி வாங்குறது. அவர் எங்கட டெய்லி கஸ்டமர். நாங்கள விட்ட கஸ்டமர். இப்ப வந்து மீன் வெட்டுறத மட்டும் தயாருங்க. இது சூடைய ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வெட்டிவினோம். எங்கட ஊர் சைட்ல இப்படித்தான் வெட்டிவினோம். நீங்க எந்த ஊர்? நீங்க எங்கட அம்மாண்ட ஊர் தொண்டமனாறு. அப்பாண்ட ஊர்? அப்பாண்ட ஊர் வெள்ளொட்டித்துறை. அப்பாக்கு என்ன பேர்? அப்பாக்கு பேர் பிரபாகரன். பிரபாகரன் வேற மாதிரி போறது. உண்மையிலேயே பிரபாகரன் தான். நிரஞ்சனின் அப்பாண்ட பேர் பிரபாகரன். அவற்ற இடம் வந்து வெல்வெட்டத்துறை. கண்டிப்பாக அதுவும் இன்னொரு காணொலியில் போடுவேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா அவன் அப்பாவுக்கு என்ன நடந்தது, என்னென்று செத்தவர்ன்றதை வந்து கண்டிப்பாக இன்னொரு காணொலியில் கதைப்பேன். இப்போ கதைச்சாவா திருப்பி சென்டிமெண்ட் ஆகிடுவா. இப்போ அதுக்காக ஸ்டாப். இங்கே அச்சுவேலிக்காரர் வெட்டுறது இப்படி எப்படி? இது ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு என்ன இவே வந்து அச்சுவேல் இங்கே வெட்டுறது இப்படி இப்படி வெட்டி போட்டு வந்து தலை போடி வேணும். சரியும் இப்படித்தான் வெட்டி வேணும். ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதிரி வெட்டி வேணும். அது என்ன தெரியா? அந்த கடல் சைட் செய்தாக்கள் சூட மீன் இப்படித்தான் வெட்டி எப்படி இப்படி வெட்டி இப்படி தலையை வெட்டி இதுக்குள்ள வேண்டணும். இவே இப்படி வெட்டி ஏன்னு சொன்னா இந்த தலையையும் சப்பி சாப்பிடலாமா? எனக்கு தெரியல. ஏதோ கொமெண்ட் பாக்குறாங்க, கொமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கிராமங்கள்ல எப்படி எப்படி சூட மீன்கள் வெட்டி வேணுமான்னு. கூடுதலா கடல் சைடு இருக்கிறார்கள் அப்படித்தான் வெட்டுறது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காட்ட போறோம்டா, கிணறு ரொம்ப இதா போயிட்டுது. நான் குழா கிணறு எடுத்துதான் அது தண்ணி விறகுது. முந்தி இதுல தான் நாங்கள் அள்ளி குளிக்கிறது. நான் இங்கிருந்து போகும்போதெல்லாம் சொன்ன நம்ப மாட்டீங்க, இதான் அந்த தொட்டி. இதெல்லாம் இப்போ பாவனைக்கு இல்லாமல் இருக்குது. மேலே நான் அடைச்சி இப்போ தெரியும் தானே. நான் வெளிநாட்டுக்கு போய் எங்கள் அதை நான் வெளிநாட்டுக்கு போய் நான் பணக்காரனான உடனே ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. ஒரு சின்ன ஒரு என்னென்னு சொல்கிறேன், வெளிநாட்டுக்கு போய் கொஞ்சம் உழைச்சி அதுக்கு பிறகு தான் இந்த வீடு. இப்பொழுது எங்கண்ட தேவதை வந்து கிச்சனுக்குள்ளே போகிற அவள் தான் முதலாளி அம்மா. அவள் நான் வந்து இப்போ காட்டுவேன். இப்போ என்னத்துக்கு என்ன நடந்ததுண்டா, திடீரெண்டு நான் வீடியோ இங்கேப்பா மீன் பட்டி கொண்டிக்கும் போது சரி அப்போ நான் வீடியோ எடுத்தேன். திடீரெண்டு உள்ளுக்கு இருந்த ஒரு ஆள் வந்து திடீரெண்டு உள்ளுக்கு ஓடிச்சு. இங்கே பாத்ரூமுக்கு ஓடிச்சு. நான் என்னடா ஓடுறாண்டு பார்க்க முதலாளி அம்மா சோப்பெல்லாம் போட்டு முகமெல்லாம் கழிவாரன். இப்போ தண்ணியோட நிற்கான் காட்டலாம். வெளியில போ அம்மா அம்மா அவங்களோட திட்டுமுகத்தை ஒரு முகமா காட்டுங்கோ, இங்க கொஞ்சம் காட்டுங்கோ. என்ன ஒல்லியா இருக்கிறீங்களம்மா? சத்தியமாவ நல்ல பிரைட்டா இருக்கிறீங்க. ஒல்லியா சொதி வைக்க வேண்டாம். சரக்கு குழம்பு மீன் போட்டு குழம்பு வைக்க வேண்டாம். என்னத்தை தீக்க போறீங்க? என்னத்தை தீக்க போறீங்க? குழம்பு வச்சுட்டா எனக்கு எனக்கு தீச்சு விடுங்கம்மா. எனக்கு அதான் பிடிக்கும். தீச்சு விடுவோம். ஓகே சரக்கு குழம்பு வச்சு விடுவோம். இப்போ நான் வந்து என்ன ஹர்ட்னாண்டாமா முந்தி வந்தி தான் நான் போகும்போது தான் எங்கண்ட என்ன பாவனேன்னு இந்த கிணறு இங்கே தான் சட்டிவான கழிவுனாண்டாலும் சரி வீட்டுக்கு. இப்போ இந்த குழா கிணறு அடித்தபடியா இதான் அந்த குழா கிணறு உள்ளுக்க அடித்தபடியோ இப்போ எல்லாம் காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்களா எங்களை வீட்டை சுற்றி எவ்வளவு எல்லாம் காட்ட போகிறோம். பட்டின வாழைக்குள்ளாம் இப்போ எங்களோட அம்மா வந்து என்ன செஞ்சுருக்குறான்டா, வீட்டை சுற்றி நல்ல பலன் தரக்கூடிய வந்து வச்சிருக்கிறா. இப்போ பார்த்தீங்களா இது வந்து கற்பூரவள்ளி. எனக்கெல்லாம் முந்தி அம்மா என்ன செய்வான்டா, ஏதாச்சும் தடிமன் காய்ச்சல் வந்தால் உடனே இதை எடுத்து தான் அப்படி எனக்கு அம்மா வெத்தில மெர்சப்பத்திர வேணாம்மா
இல்லாட்டி அடுத்தது முந்தி சின்ன வயசுல எங்கிட்ட தம்பிக்கு எல்லாம் கொடுப்பா. இதெல்லாம் அப்படியே இடிச்சு ஒரு உரல் ஒன்று வச்சிருப்பா. அந்த உரலுக்குள்ள போட்டு இது இடிஞ்சு ஒரு சீர துணி ஒன்று வச்சு ஒரு வெள்ளை இதை இடிச்ச கச்சையெல்லாம் போட்டு அதை புளிஞ்சு அதை சாறு எடுத்து அப்படியே குடுப்பா. தட்டி மேனெல்லாம் அப்படியே பறந்துடுவேண்ணே. உங்களுக்கு தெரியுமே. இப்ப இதெல்லாம் வந்து இங்க இருக்கிற ஆட்களுக்கு சின்ன ஒரு விஷயமா இருக்குமாமா இந்த விஷயங்கள் எல்லாம். இதெல்லாம் அங்க இருக்கிற ஆட்களுக்கு இந்த வெளிநாடுகள்ல அங்கேயே ஒரு 10, 20, 30 வருஷமா இங்க சில பேர் இங்க வராமலே இருக்கணும். இங்க வாரதுக்கு பயம், சில பேருக்கு தடை. அப்படியே ஆக்களுக்கு இதுல பார்க்கும்போது தங்கண்ட முந்திய கிராமத்து வாழ்க்கை ஞாபகம் பெறும். இந்த இப்படியான இந்த இதுக்குள்ளால அந்த புகை போகும்போது அந்த கிச்சனுக்கால குசினிக்கால இந்த இதுவும் இங்கே பாருங்க. இங்காலையும் இந்த கற்பூர வள்ளி தான் பாருங்க எப்படி படர்ந்து போயிருக்குமே. ஆனா இது எல்லாட்ட விடையும் இப்படி இருக்காது என்ன, படர்ந்து போய் குப்பை மாதிரி என்ன. இது வந்து ஏதோ ஒரு இங்க இந்த பாருங்க அங்க அதுல வந்து கற்றாழை என்னம்மா, இது வந்து கற்றாழை பாத்தீங்களா. இது வந்து அம்மா என்ன செய்வாண்டா இதுல ஜூஸ் எல்லாம் போடுறோம் நீங்களா இல்லம்மா. இதுல அம்மா வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு தந்தவ எனக்கு வந்த உடனே. அல்சருக்கு எல்லாம் இதை தோலை சீவி போட்டு வட்டி எல்லாம் சாப்பிட்றதா நல்லம்மா. இது பக்கத்துல இருக்கிற பூசணி என்னம்மா, பூசணியை நாஞ்செல்லாம் எல்லாம் சமைச்சீங்களோ. இப்பதான் பூசணி வருகுது. ஆமா விட்ற இப்பதான் பூசணி வருகுதான், மெனித்தான் காய்க்க போதாம். இதெல்லாம் பூசணி தான். அங்கால பப்பாசி வச்சிருக்கு, அங்காலும் பின்னுக்கும் பப்பாசி இருக்குது. குளிக்கிற தண்ணி நாங்கள் குளிச்சா தண்ணி இதுக்கால வரும். அது வந்து வாழைக்கு போகும்போது உண்மையிலேயே நேற்று தான் ஒரு வாழைக்குள்ள நான் வெட்டினான், அதை காட்டுறேன்னா. இதை பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்ன மிளகா. இப்போ அம்மா என்ன செய்வான்னு சொல்லுங்களேன். இப்போ எங்கள்ட ஊரண்டா இல்லை கேளுங்களேன். சுவிஸில் வந்து என்னண்டா ஒரு கொஞ்சம் மிளகாய் அம்மாவை, அதாவது ஒரு 100 கிராம் மிளகா, எனக்கு சரியா கணக்கு தெரியலை, ஒரு கணக்கு சொல்லலை, ஒரு இவ்வளோ மிளகா ஒரு 2 ஃப்ராங்க் 3 ஃப்ராங்க் அப்படி வரும் ஒரு இவ்வளோ மிளகா. அவ்வளோ நாங்கள் அங்கே வந்து எண்ணி தான் நான் பாய்ப்பேன். ஒரு வாங்கிறேன்டா அதை பிரித்து வச்சு எண்ணி ஓகே இந்த கறிக்கு 4 மிளகா போடுவோம் காணும். ஏன்டா விலை அதை விட இது இருக்கு இல்லம்மா. நான் உங்கள்கிட்ட கேட்பேன், நாங்கள் இந்த உடனே கொத்து ஆஞ்சு போடுவோம் கறிக்கு இல்லையா. கறிவேப்பிலையம்மா அங்க என்னட்டு சொல்றது, இந்த கட்டு 3 ஃப்ராங்க் அம்மா. அதாவது அதுக்குள்ள எத்தனை கட்டு வருமாண்டா, ஒரு 20 கட்டு வந்துச்சு. இல்லை 20 கட்டு 3 ஃப்ராங்க் 4 ஃப்ராங்கண்டா இங்கத்திய காசு 1200 1300 3 கட்டு. அதே மாதிரி காட்டுவோம் என்ன. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, குளிக்கிற தண்ணி வீண் போகாதபடி அம்மா செஞ்சிருக்கிறாவாம். இப்ப என்ன அன்றைக்கு அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்தாடா, சமைச்சு கொண்டு இருந்தா தம்பி. அம்மா வாங்க இதுல அம்மா கேட்டா, தம்பிடே ஒருக்கா இதுல ஒருக்கா ஒரு எண்ணி ஒரு 4 மிளகா ஆஞ்சிட்டு வாங்க. உடனே இதுலதான் அப்படி எண்ணி அப்படி ஆஞ்சன். எனக்கு பார்க்க ஆசையா இருந்துச்சு உண்மையில, சத்தியமா சொல்றேன். கடை இங்க அப்படி இப்படியாண்டு இது மிளகாயம்மா. இது என்னம்மா இது குட்டி செடியா இருக்கு, இது வந்து பெரிய செடியா இருக்கு. ஆயுங்கம்மா கடைக்கு ஆயுங்கம்மா. சரியம்மா வீடியோ ஆக்கள் பாக்கிறேன், அதுக்காக ஆஞ்சு கடைக்கு போடுவோம்மா உண்டு. பாத்தீங்களா அம்மா இப்ப ஆஞ்சு இதை கரைக்கு போட போற. பாத்தீங்கள எத்தனை பேருக்கு இது கொடுத்து வச்சிருக்குவேன். அப்ப எதம்மா அது இதெல்லாம் இதுலதான் இதுவும் மிளகாச்சான. அம்மா வந்து என்ன செய்வான்டா, குளிக்கிற தண்ணி வீண் போக கூடாதுன்றதுக்காக அம்மா வந்து எல்லா மரக்கறிகளையும் வைப்பா. இதுவும் கற்பூரவல்லியா. வா வாழை மரத்தை கட்டி வாழை மரமோ இந்த நிலத்தை காட்டுங்க, நிலத்தை இது குளிக்கிற தண்ணி வீண் போக கூடாதுண்டு. இதுல நேற்று தான் ஒரு வாழை கப்ப போல வெட்டினாங்க. அதுக்குள்ளே மிளகா வச்சிருக்கீங்களே. அதுவும் மிளகாதான். நீங்க பெரிய பிசினஸ் காரியானேம்மா. அடங்க பாப்போம். வெட்டின வாழைக்குலை இன்றைக்கு வந்து அதை ஒரு வாழைக்குலை கொண்டே கொடுத்து நான் கடையில அதை நான் வீடியோ எடுத்துருக்கணும். பிசர் வேலை பார்த்துட்டேன்னு நம்ம குளிக்கிற தண்ணி வீண் போக கூடாதுண்டு. அம்மா குளிக்கிற தண்ணி வீண் போக கூடாது 10 தரம். ஓகே இது பாத்தீங்க என்ன பெரிய குலையாண்டு. இது கிட்டத்தட்ட எத்தனை கிலோ வரும் மாறு, ஒரு 15 கிலோ 18 கிலோ வரும். 18 கிலோ வரும். அம்மா கண்ணால இருப்பா, உங்களுக்கு தெரியாது. அப்ப இது என்னம்மா கப்பலா? இது கப்பல் கிலோ எவ்வளவு போகும் அம்மா? கப்பல் கிலோ 250 ரூபா 300 ரூபா. வெயில் காலம் 400 ரூபா. எங்கள்கிட்ட அப்படி எடுக்க மாட்டாங்க. இங்கால பாத்தீங்கன்னா இதுவும் அம்மா வச்ச இதுதான். இப்ப எங்கட ஜாக்கி நாய்க்குட்டி இது வந்து ஏனத்துக்கு அம்மா கட்டி போட்டுக்கிறான்டா.
ரோட்டால போறாக்களை திரத்துது திரத்து எங்களோட ஊராக்கள் தொந்தரவு அம்மா பண்ணது அம்மாவுக்கு ஒரே கம்பளை என்ன நம்ம பக்கத்தாக்கள் ஓ நான் வந்து இது விடுதில்லை இப்ப அம்மா ஏ பயப்படாத யாக்கி பயப்படாத யாக்கி பயப்படாத அது இந்த பயப்படாத கேமரா நான் தான் பார்த்து போட்டு அது கேமரா கொண்டு பாத்தீங்க எப்படி விரண்டு ஓகே இதெல்லாம் கருகப்பம் இல்ல கருவேப்பம் இல்லை பாத்தீங்களோ கருவேப்பம் இல்லை ஒரு என்னன்னு சொல்றது இதை பார்க்க அதாவது எப்படி சில இருக்குன்னா வாங்க முடியாது இல்ல இதை பார்க்க எப்படி இருக்குன்னா வேப்பம் மரம். வேப்ப மரம் வேப்ப இருக்குல்ல மரம். வேப்ப மரம் மாதிரியே இருக்குமா அந்த பக்கத்து வீட்டையும் மதம் இருக்குது பாருங்க அதுவும் பெரிய இது இதை விட ஒரு 2-3 மடங்கு பெருசு மாதிரி இந்த இப்ப முன்பிட்ட பாருங்க இதுவும் இங்க இதை விட ஒரு வேப்ப மரம் மாதிரி அதுவும் கருகப்பம் இல்ல அவன் விட்டு இங்க பாத்தீங்க சூம் பண்ணி காட்டட்டும் ஆமா அந்த இது பாருங்க வேப்ப மாதிரி நிக்குது இது இது மரம் அது வேப்ப மரம் மாதிரி இருக்கு அதுவும் கருவேப்ப மரம் தான் எங்களோட கிராமத்தை பார்த்தீங்களே எல்லாட்ட வீட்டுகள்லையும் தென்னைகள் எல்லாட்ட வீடுகள்லையும் தென்னைகள் இந்த கருவேப்பிலை மரம் சுற்றி பாருங்க எங்களோட கிராமத்தை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக காட்டுவேன் நான் உங்களை எல்லாருக்கும் இதையும் காட்டுங்க இங்கே பாருங்க முன்னுக்கு இப்பதான் மாமரம் உண்டு அம்மா வச்சிருக்கிறா ஏன்னு சொன்னா இந்த வீட்டு நிழலுக்காக ஆனா இலங்கை ஆக்களுக்கு இது எல்லாமே சிம்பிள் மாதிரி இங்கத்திய ஆக்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண எல்லாட்ட வீடுகள்லையும் இருக்கும் இது வெளிநாட்டுல இருக்கிற ஆக்களுக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு ஆசையா இருக்கும் இதுகளை பார்க்கும்போது ஏன்னா அங்க வந்து இதை விட ஸ்டைலான இடங்கள்லாம் ஸ்டைலான வீடுகள்லாம் ஆனா என்ன இந்த இப்படியான இந்த இயற்கையான ஒரு இது இருக்காதம்மா புளிய மரம் அதுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கு ஒரு 5 நிமிஷத்தால தண்ணியை விட்டுறாமி தண்ணியை விட்டுட்டு வந்திருக்க போறீங்களா சரியா இதுக்குள்ள ரோசா பூ எஸ்டோரா எல்லாம் வச்சிருக்கிறேன் முன்னுக்கு பூக்கண்டுகளா இதை காட்டிட்டு தான் நான் உங்களுக்கு புளிய மரத்தை காட்டுறேன் இதெல்லாம் வந்துட்டு புளிய மரத்தின் பழங்கள் சரியோ இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு அம்மாவெல்லாம் முந்தி என்ன நடந்ததுன்றா எனக்கு நல்ல ஞாபகம் நான் எல்லாம் ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது சின்ன வயசுல இப்போ வரைக்கும் தான் ஆனால் இந்த புளியம்பழத்தை விற்று தான் எங்களெல்லாம் அம்மா படிப்பிச்சவா இந்த புளியம்பழம் விற்று இந்த தென்னோலைகளை பின்னி கிடுகு மாதிரி பின்னி தென்னோலைகள் இருக்குது தானே அதெல்லாம் இந்த கிடுகுகள் மாதிரி பின்னி அதை விற்று தான் எங்களை படிப்பிச்சவா அதாவது அப்பாண்ட உழைப்பும் இருந்தும் தெரியாத காணாமல் இருக்கும் அப்பேக்க அம்மா வந்து இப்படியான இதுகளும் செய்தவா தான் அதுக்கு வந்து மேலேயே ஒரு பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறேன் இப்போ நினைக்கும் போது அது ஒரு பெரிய ஒரு உணர்வுள்ள ஒரு இதாக இருக்குது இந்த புளிய மரத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன இப்போவும் தான் நாங்கள் இந்நாள் வரைக்கும் காசு கொடுத்து நாங்கள் புளியம்பழம் வாங்கினதே கிடையாது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்க வரேன் இப்போ அம்மா வந்து தேங்காய் நிற்கிறா அம்மா தேங்காய் உடைய போறீங்களா போறங்கம்மா வா உடைங்க ஓகே பாருங்க வா அம்மாம்மா இளநி தாங்கம்மா இளநி தாங்கம்மா இருக்கேன் ஆஹா இப்படி வாங்கி குடிச்சு எத்தனை நான் வருஷமாக ஏனம்மா இளநி ஆஹா அப்படி தாங்க என்ன இளநி ஆனா இதை குடிச்சா சொல்லி நம்ம இளம்புள்ள வாதம் நேரம் மேடம் இது வந்து இயற்கை யூஸ் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விழுந்த தேங்காயில இருந்து வீட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போ தேங்காய் பாருங்க எப்படி திருவ போறாங்க என்னம்மா முந்தி இருந்து கொண்டல திருவுறாரு இல்ல முந்தி நாங்க இருந்து கொண்டல திருவுறாரு இருந்தோன்னு திருவலாம் இது வந்து நின்று கொண்டு திருவுற முறை சரி பார்த்தீங்களே எப்ப கேமரா நீங்க கேமரா குட் நீங்கள் வந்து இப்ப கேமரா குட் மீனா இன்னைக்கு நாளைக்கு வச்சுட்டா சரி அம்மா அம்மா ஒரு அதோட ஊதுங்கம்மா அந்த இது எரியாமல் இருக்கு அதுக்கு ஊதுங்க பாப்பமா இருக்கா ஊதுகுழால இதெல்லாம் பாருங்க ஊதுகுழலால ஊதி சிரிக்க போயினா என்ன வெங்கடாக சிரிக்க போயினா வந்து இருக்கிறதா என்னத்த ஏன் அவன் வீடுகள் எப்படி இருக்குது என்ன புதுசா காட்டணும் இது புதினா கேப்பினா இது வந்துமா நான் இதை கூடுதலா என்ற இதை பாக்குறது வெளிநாட்டு ஜனங்கள் அணியம்மா சில ஏன்னம்மா யாழ்ப்பாணத்து ஆக்கள்லையும் வந்து பெரும்பாலும் இப்ப வந்து எவ்வளவோ இது வந்துட்டோமா என்ன இப்ப இந்த அடுப்பு பெரும்பாலும் பாவிக்கிறது குறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் என்னண்டா இப்ப மீனெல்லாம் கழிவு வட்டி வச்சு வா வந்து இப்ப என்ன கொண்டு போறீங்களம்மா கழிவு தண்ணி இப்ப பாத்தீங்களா இப்ப என்ன நடக்க ஒரு அதிசயம் ஒண்ணு நடக்க போகுது இங்க பாருங்க ஒண்ணு எல்லாம் வெயிட் பண்ணிக்கோ நிக்கணும் ஆரமாவியல் வெயிட் பண்ணிக்கோ நிக்கணும் இந்த தம்பியும் தங்கச்சி சொந்தக்காரன் வெயிட் பண்ணிக்கோ நிக்கணும் இந்தா பாத்தீங்களோ
எங்க உங்க போறீங்களம்மா உங்களே ஊத்துறது இங்க வேறுங்க எல்லாம் பாரி காரி அதுக்கால இதுக்கால மாறி மாறி பறந்து பிறந்து நீங்க இதை கண்டு இதை நினைக்க இதை கண்ட உடனே இல்லாட்டிக்கு கிட்ட நிப்பின போல கிட்ட நாங்க நெருப்பு கொள்ளியா காட்டினதான் ஒரு அங்கில வராது ஆனா முந்தி அந்த எனக்கு நல்ல ஞாபகம் நீங்க அந்த அந்த முந்தி மீன் வெட்டைக்கேம்மா பக்கத்துல ஒரு நெருப்பு கொள்ளி கீழே வச்சு கொண்டாந்து மீன் வெட்டுவீங்க வெடி மாதிரி இருக்கும் புகைஞ்சு கொண்டு வர காகம் வராது ஏனண்டா மீன் முந்தி சூட மீன் வட்டி பட்டி வைப்பீங்க படக்கொண்டு வந்து கொத்தி கொண்டு போடும் அதுக்கு அதை எல்லா காங்களும் அப்படித்தான் அதுல இதான் உங்களோட புளிய மரத்தை இருக்க அறிமுகப்படுத்தி விடுங்க அந்த மாதிரி இருக்கா சட்டி கொடுக்க ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க அறிமுகப்படுத்தி விடுங்க உங்களோட புளிய மரத்தை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன் புளிய மரத்தை வித்து அம்மா மோதிரம் எல்லாம் வாங்கினவா புளிய மரத்தை புளியம்பழத்தை வித்து அம்மா மோதிரம் எல்லாம் வாங்கினவான்னு சொன்னாங்க இதுதான் புளிய மரம் இது வந்து உங்கள்ட்ட ஆட்ட சொத்தம்மா இது யார் தந்த சொத்து உங்களுக்கு பேரன் எனக்கு பேரன் தந்த சொத்து உங்களுக்கு பேரன் தந்த சொத்து என்ன புளிய மரம் பாருங்க இது வந்து எத்தனை பேர் சேர்ந்து கட்டுப்பிடிக்கலாமா இது வந்து டண்டு காணிக்கு ஒரு பொதுவா நடுவுல 5 பேர் சேர்ந்து கட்டிப்பிடிக்கலாம் 5 பேர் சேர்ந்து கட்டுப்பிடிக்கலாம் என்ன அவ்வளவு பெரிய ஒரு புளிய மரம் கிட்டத்தட்ட இந்த புளிய மரத்தின் ஆயுள் காலம் உங்களோட கருத்துப்படி உங்களோட பேரன் காலத்திலேயே இது இப்படித்தான் இருக்கு இது 7 தலைமுறை இந்த மரம் வந்து 7 தலைமுறையாமா 7 தலைமுறை புளி சொன்னால் இது எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாது ஒரு 200-300 வருஷம் வரும் வேணும்மா கூட வரும் 7 தலைமுறை என்று சொன்னாலும் சொல்ல முடியாது எவ்வளவு ஒரு கொடுத்து வச்சு நாங்களே கிட்டத்தட்ட ஒரு எங்கண்ட பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்த இதை வந்து இன்றைக்கு நாங்கள் இதை தொடும்போது நாளைக்கு எங்கண்ட பிள்ளைகள் இதுகளை தொடும் இப்படி சுழட்டி காட்டினாத்தான் புளியின் அகலங்கள் விட்டங்கள் அந்த பெரிய பெரிய கொப்புகள் தெரியும் சுழட்டி காட்டினேன் அப்படியே சுழட்டி காட்டினால் சூன் பண்ணி அப்படியே சுழட்டி மேல உயர்த்த இல்லை நல்லா உயர்த்தணும் ஓகே அம்மா சொல்ற மேல உயர்த்தி இது பண்ணி எல்லாம் காட்டுட்டுமா வந்து அப்படி அங்கே தண்டு புளி இருக்கு அங்கே அங்காலேயும் ஒரு புளிய மரம் இருக்கு அங்கால அது மற்றது இது இங்கே எங்கள்ட ஊர்களில் அதிகப்படியாக இருக்குது யாழ்ப்பாணங்களில் சொல்ல முடியாத அளவுக்கு காகம் அப்படி இருக்குது சுவிஸ்லேயும் நான் காகம் கண்டிருக்கிறேன் தான் அது சொல்லி கண்டிருப்பேன் இங்கேயாவது அரிது காண்றது காகம் அப்படித்தான் இருக்குமே தவிர அங்கே வந்து புறாக்கள்ல இங்கே காகம் காண்ற மாதிரி அங்கே சுவிஸில் காகத்துக்கு பதிலாக புறாக்களை தான் காணுவோம் அம்மா இங்க காகத்தை காண்ற மாதிரி சுவிஸ்ல காகத்துக்கு பதிலா நான் என்ன காணுவோம் தெரியுமே இப்படி காகம் இங்க எப்படி இருக்கும் இதே மாதிரி தான் அங்க புறாக்கள் இதை விட கூடவே இருக்கும் புறாக்கள் அப்படி இருக்கு இத பாத்தீங்களா வெள்ளக்கார வேலாஜி என் முகத்துல மீன் தண்ணி படக்கூடாது சொல்லிட்டேன் நான் சரியோ என் முகத்துல மீன் தண்ணி விடாம கழுவணும் நான் சொல்றது விளங்கலையே என் டேட்டோல வந்து பாவம் இல்லை நான் இப்ப வந்து மீன் பிரிவடை வேணாமா குழம்புக்கு புரியும்பா தீயலுக்கு புரியும்பா எடுத்து வைக்கிறீங்களா ஓகே அப்ப நாளையான் பங்கு இது எது குழம்பு வைக்கலாம் எது பொரிக்கலாம் பொரிக்கவும் போவீங்களா மீன் இந்த மீன் குத்திட்டுதா முள்ளு இப்ப இது வந்து என்னக்குமா அரைச்ச தூள் என்ன அரைச்ச தூள் இல்ல அரைச்ச தூள் போட்டு இதை வச்சுட்டா இது வந்து மீன் தீயலுக்கு கத்தரிக்காய் எல்லாம் போட்டு கறிவேப்பிலை இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கறிவேப்பிலை அங்க வந்தம்மா அம்மா குழம்புக்கு இது இப்படிதான் பாய்ப்பேண்ணா இது ஒன்றுதான் பாய்ப்பேன் குழம்புக்கு ரெண்டு விலையே இல்லை பாத்தீங்க இங்க எப்படி கொத்தா என்ன இங்கால பாத்தீங்கன்னா இங்கால இது என்னம்மா இது பிலாப்பழம் வச்சிருக்கிறீங்களம்மா இது யார் வந்தேன்டா இது இவா இருக்கிற நிரஞ்சினி இவாண்ட இவா படிப்பிக்கிற பாருங்க டியூஷன் பேரண்ட்ஸ் இவா வந்து படிப்பிக்கிற டியூஷன் பேரண்ட்ஸ் இந்த பிள்ளைகள் இருக்குன்னு அவையில் கொண்டு வந்து அதாவது இவா படிப்பிக்கிற பிள்ளைகள் பேரண்ட்ஸ் அவையில் கொண்டு வந்து நேற்று இந்த பிலாப்பழம் வந்து தந்திருக்கணும் நிரஞ்சனுக்கு சிறியங்க வாது தந்திருக்கணும் செம்ம இனிப்பு சுளையா உண்மையாக சொல்கிறேன் இனிப்பு சுளை நல்லா இருக்குது அம்மா அங்கால பொரிச்சு வைக்கிறா பொரிச்ச மீன் வந்து பொரிச்சு வைக்கிறா அங்கால உள்ள
உட வச்சு இப்போ வடிக்க போகிறா கஞ்சி. இப்போ பார்க்க போறீங்க எப்படி வடிக்க போகிறான்ட்டு. எதில் வடிக்க போறீங்களம்மா? இதில் வச்சு மரமோல் வடிக்க போகிறா. இல்ல கஞ்சி இதுல முந்தி நாங்கள் குடிக்கிறது என்னம்மா? முந்தி தாரணீங்கள்ல தேங்காய் எல்லாம் போட்டு. இப்ப என்னன்னு சொன்னால் எடுக்கலும் கஞ்சி குடிச்சா அது உடம்புக்கும் கூட தானே. என்ன சொல்றீங்க புது கதை? உண்மையாவோ? ரஞ்சி உண்மையா கூடாத கஞ்சி உடம்பு குடிக்கிறது? ரஞ்சி சில பேர் வந்து தண்ணி வந்து அதுக்கு அளவா விட்டு கஞ்சி வடிக்காத மாதிரி செய்வீங்க என்னம்மா? நாங்கள் வந்து இப்படி வடிச்சு செய்யறதால அது நல்லா சோறு வந்து நல்ல கல் மாதிரி இருக்குமே. நான் தனித்தனியா முழுசா இருக்குமே நம்ம சோறு வந்து இப்படியே முழுசா இருக்கும். ஓகே, இப்போ கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா போட்டு இங்கே வேறுங்க எல்லாம் அரைச்ச தூள் எல்லாம் போட்டு ஒரு புட்டி ஒன்று புட்டிக்கத்தான் இன்றைக்கு இருக்கு. எங்க தீயலுக்கு வச்சுட்டீங்களா? இங்கே வேறுங்க தீயலுக்கும் பொரியுது வேறுங்க எப்படி. ஆஹா, இதுக்குள்ள வந்து என்னண்டா செய்யறதுன்றம்மா கறிவேப்பிலை இருக்குல்ல, அதோட எடுத்துருக்க அப்படியே அள்ளி இருக்க அப்படி தூவணும் ஒரு கறிவேப்பிலையில. அந்த வாசமுக்கு அப்படி கமகமக்குமாம்மா. இப்படியே ஒடிச்சு அப்படியே இதுல அப்படியே இப்படி கிட்ட வாங்கம்மா. கிட்ட வந்து இதை காட்டுங்க. அப்படி இதை அப்படியே அப்படியே இப்படி காட்டும். இது வந்து அப்படியே தீயலுக்கு அப்படியே செய்யுதானே? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா என்ன கொண்டு வரீங்க? இறக்கி கொண்டு தீச்சகரி. ஓகே, பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வைப்பாடு இஞ்சி உச்சி நிற்கல. ஓகே, இதில் சோறு இருக்கு. ஓகே, தீய அடுத்த நீ குழம்பேண்ணே. ஓகே, என்ன விடுறீங்க? புளி வா கம்ம அடிக்கிறமா வாசமே. ஐயோ பாப்பா கையில் தாங்க ஆரம்பம். ஓகே ஓகே ஓகே. வேற லெவலம்மா. ஆஹா, எப்போ வேண்டாலும் தாய் சமைக்கிறது எப்போ ஒரு அமிர்தம் தான் என்னம்மா. எந்த ஒரு 5 ஸ்டாரோ 7 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் அப்படி நான் இது வரைக்கும் போய் சாப்பிட்டதில்லை. அப்படி போய் சாப்பிட்டாலும் கூட அம்மா ஒரு தாய் சமைக்கிறது வந்து அது என்னென்னு சொல்கிறது, அது தேன் தான். அது வெறும் கஞ்சி தந்தால் கூட அதுவும் ஒரு தேனாகத்தான் இருக்கு. அது எதோ என்னவோ தெரியல. இப்போ ரக்க பொரியல ரக்குவோம், மூடி போட்டு கொண்டு ரக்குவோம், இல்லைன்னா அப்படி கொண்டு போகும்பா. சுடாதோம்மா? சுடா. அச்சோ பார்த்தம்மா பார்த்து. இதுக்கு கறிவேப்பிலை போடுற இல்லையா? இல்ல இல்ல, சரக்கு கறி தானே. சரக்கு கறிக்கு போடுற இல்லையா கறிவேப்பிலை? போடுற இல்ல. மீன் பொரியல்? மீன் பொரியல் இங்க இருக்கு. அதே மேங்க வாங்க. இப்போ மீன் பொரியல், மீன் தீயல், மீன் பொரியல் லைட்டு போடத்தான் என்ன மழுப்பமாக இருக்கு. மீன் பொரியல், மீன் தீயல், மீன் சரக்கு கறி. என்ன அதோட இங்கால குத்தரிசி சோறு காட்டுங்கம்மா. குத்தரிசி சோறு இருக்கா இந்த அளவு? குத்தரிசி சோறு இன்றைக்கு ஒரு புட்டி ஒன்று புட்டிக்கத்தான் இருக்க. ஓகே, இப்போ இதெல்லாம் இருக்க அங்கால ஒரு ஆள் அப்படியே பாருங்க. ஹலோ, ஒரு வார்த்தை கேட்டீங்களா? பசிக்கு சாப்பிட போறேன்னு உங்களுக்கு வேணுமா தீத்தி விடுறதான்னு? மைய கலவா நானாங்க வீடியோ எடுக்கிறேன். ஒரு வார்த்தை துஷாந்த் இருக்கா போட்டு தரவே சாப்பிட்றீங்க கேட்டியலோ? இப்பதானே கொஞ்சம் நம்ம அம்மாவோட சேர்ந்து புட்டும் விழாப்பழம் சாப்பிட. நீங்க அது என்ன நினைப்பினம்? நான்
நான் தனியா சாப்பிட்றேன் இந்த புள்ள கேட்காம கொள்ளாம. இப்போ கொஞ்சம் முன்னமா தான் இப்போ என்னன்னு சொல்ல இப்போ ஒரு காமனுக்கு எலும்பு வீடியோ எடுக்கலாம் இடையே கட் பண்ணி எடுக்கும்போது புட்டும் பிலாப்பழம் அப்போ பிலாப்பழம் உங்களை காட்டினான் இல்லை இந்த பிலாப்பழம் அப்படி புட்டும் இருந்துச்சு நேற்று புட்டும் அதையும் சூடாக்கி போட்டு அப்படியே பிலாப்பழம் புட்டும் சாப்பிட்டேன். இந்த வாசம் இப்போவும் இருக்கு. இப்போ ஆள் வந்து இந்த பொரிச்ச மீனை அப்படியே மறைக்கிறீங்களே என்ன ஞாபகப்படுத்துறமாட்டேன்னு. சரி இந்தாங்க என்ன செய்யறது அப்புறம் என்ன தப்பா இல்லை நினைப்பினா தப்பா நினைப்பினா இல்ல டேஸ்ட் பண்ணுறேன். வேற லெவல் நினைச்சு உங்களுக்கு மீன்களை சுட சுட சோறோட சாப்பிட இருப்போமோ 6 மணி சாப்பிட வேணாம் சுட சுட சாப்பிட தான் இருப்போம். எனக்கு எதுண்டா அப்போ வாய்க்குள்ள என்ன சாப்பாடு போனாலும் ஓகே. மீன் சுட சுட போனாலும் சரி சுடாமல் போனாலும் சரி சட்டியால் இறக்கணும்னா சோத்துக்க அப்படியே அந்த மீன் அந்த வாசம் இருக்குதானே அது நல்ல ஒரு இந்த இந்த மீனை பாருங்க நல்லா இருக்கு. உண்மையா இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் என்னுடைய சப்ஸ்கிரைப் மக்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக என்னுடைய இந்த சுற்றி இருக்கிற சூழலை முடிஞ்ச அளவு காட்டினனோ எனக்கு தெரியலை. ஆனால் காட்டியிருக்கிறேன் நம்புறேன்னா சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு நான் இதை பகிர்ந்து கொண்டதில் இந்த சமையலையும் தான் என்ன உனக்கு கதைங்களை நிறைஞ்சு ஏதாவது வாக்கு ஒரு பிரச்சனை சாப்பிட கதைக்கூடாது அதனால தான் இருக்கிறா. ஓகே மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் அம்மா அங்கால போயிட்டா குளிக்க போயிட்டா அதனால் வந்து ஓகே இப்போ மீண்டும் வந்து நல்ல ஒரு காணொலியில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறோம். என்ன உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.